பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரராக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்தியை சில மாதங்களாய் பார்த்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாய் இயேசுவின் வீடுகளை குறித்து நாம் கடந்து போற வரைக்கும் 4 வீடுகளை பார்த்து இருக்கிறோம். இன்றைக்கு கடைசியாய் இயேசுவின் வீடுகளில் ஒன்றான பிதாவின் வீட்டை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், என் பிதாவின் வீடு என்று இயேசுவே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையும் உச்சரிப்பையும் பாருங்கள். என் பிதாவின் வீடு, தன்னுடைய பிதாவின் வீடு என்று அவர் உரிமையாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். பிதாவின் வீட்டை குறித்து பார்க்கிற நாம் கேள்வி பதில் என்கிறதான முறையிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதா என்றால் எத்தனை பேர் உண்டு? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்தால், நமக்கு ஒரே பிதா உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆம், நமக்கு பிதா உண்டு, அவர் ஒரே பிதாதான். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்தால், பிதாவின் வீடுதான் பிதாவின் ராஜ்யமாகவும் இருக்கிறது. அந்த ராஜ்யம் அவருடைய வீடு, அந்த வீடுதான் ராஜ்யம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவின் வீட்டிலே இயேசு எங்கு இருந்தார்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு பிதாவின் வீட்டில் பிதாவின் மடியிலே இருந்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிதாவின் வீட்டுக்கு யார் யார் போக முடியும்? எல்லாரும் போக முடியுமா அல்லது குறிப்பிட்டவர்கள் போக முடியுமா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தால், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பிதாவின் வீட்டுக்கு போக முடியும். கர்த்தர் நல்லவர். எல்லாராலும் முடியாது. பிதாவின் ஆசீர்வாதம் நிச்சயம் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். அப்படியானால் பிதாவின் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, பிதாவின் அருளை பெற வேண்டும். அருள் என்று சொன்ன உடனே உலகத்திலும் விக்கிரகத்திலும் உள்ளதை நீங்கள் நினைக்க கூடாது. பிதாவின் அருள் என்பது அது உன்னதத்திலிருந்து அருளப்படுகிறதானே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த அருள் என்றால் என்ன? அருள் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், மன விருப்பம் நிறைவேறினால் அதற்கு பெயர்தான் அருள் என்ற அர்த்தம். ஆம், மன விருப்பத்தின்படிலாம் அவர் அருளுகிற தேவன். அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம், சபை என்கிற வீடு இருக்கலாம், ஆனால் என் பிதாவின் வீட்டுக்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்களா? அந்த ஆயத்தமாக வேண்டுமானால் என் பிதாவின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அருள் வேண்டுமானால் என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேண்டும் அதை விரும்பு, அதை கேள், நான் அதை கொடுப்பேன், உன்னுடைய வாஞ்சை உன்னில் நிறைவேறும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவிடத்திலிருந்து பூமியில் இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் எதை கேட்கிறோமோ அதை எல்லாம் பிதாவாகிய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார்.
கேட்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். பிதா வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் கேட்கிறவற்றை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆதி பிதா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிதாவின் வீட்டுக்கு நாம் போனால் என்ன கிடைக்கும்? பூமியில் கிடைக்கக்கூடியது எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னேன். பிதாவின் வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? 2 முக்கியமான உயர்ந்த கிருபை கிடைக்கும். என்ன 2 முக்கியமான காரியம்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் இயேசுவின் சிங்காசனம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால் அங்குள்ள ஜாதிகளுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை அதிகாரத்தில் வைப்பார். இந்த 2 அதிகாரம் பிதாவின் வீட்டில் கிடைக்கும். ஆனபடினால் தான் இயேசு பிறந்த ஒரு வீடு இருந்தது, வளர்ந்த ஒரு வீடு இருந்தது, ஊழியம் செய்த ஒரு வீடு இருந்தது, வேத வாசிக்க ஒரு வீடு இருந்தது. இது எல்லாம் வைத்த விட இயேசு விரும்பினது பிதாவின் வீடு. அந்த பிதாவின் வீட்டை நாமும் வாசிப்போம், விசுவாசிப்போம், நம்புவோம், அதை எதிர்பார்ப்போம், வாஞ்சிப்போம். ஒரு நாள் நீங்களும் நானும் பிதாவின் வீட்டிலே சந்திக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எனக்கு கொடுத்து நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். நீங்களும் நானும் மாத்திரம் அங்கு சந்திக்க போவதில்லை. நமக்காக ரத்தம் சிந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் அந்த பிதாவின் வீட்டிலே நம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை, ஆசீர்வாதமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 யோவான் புஸ்தகம் 3வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவாகிய தேவனாலும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேத வார்த்தையின்படி சமாதானத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் சமாதானம் பெற்று விளங்குவீர்கள். தேவனுடைய பிதாவின் வீட்டுக்கு ஆயத்தமாக போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரம பிதாவை, குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிதாவின் வீடு என்று சொல்லி நீர் பிதாவின் வீட்டை அதிகமாய் வாஞ்சித்தீர் என்றும் அந்த வீட்டுக்கு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் திட்டமாய் தெளிவாய் கற்றுக் கொடுத்தீர். அங்கு வரும்போது எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்பதை சொல்லிக் கொடுத்ததுக்காக சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு பார்த்த இப்ப ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர், ஊழியக்காரிகள் எல்லாரையும் உம்முடைய பிதாவின் வீட்டுக்கு நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக சொல்கிறோம். ஒருவரும் தப்பி போகாதபடி, ஒருவரும் கைவிடப்படாதபடி பிதாவின் வீட்டின் கதவுகள் திறக்கப்படுகிறதுக்காக நன்றி. தேவ சுத்தத்துக்கு எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.